ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் 11. குரலை உயர்த்தாதீர்கள். இது என்னால் முடியாது. உரத்து பேசவே கத்து பேசவே விரும்புவேன். பெரிய குடும்பத்திலிருந்து வந்த எனக்கு உரத்து பேசுவதே கத்தி பேசுவதே என் இயல்பு. என் பேச்சை மற்றவர்கள் கேட்க, மற்றவர்களின் கவனத்தை கவர அல்லது கருத்தை வலியுறுத்த உரத்தி பேசுவதே வழி, கத்தி பேசுவதே சிறந்த வழி. உருப்படாத வளர்ப்பு. ஆம், கூச்சல். ஆம், சரி. உரத்து பேசியது உதவியதா? கத்தி பேசியது உதவியதா? அநேகமாக இல்லை என்பது நமது அனுபவம். என் மகன் உரத்த பேசுவான், கூட சேர்ந்து கொண்டு கத்தலாமா என்று தோன்றும். அதிர்ஷ்டவசமாக இந்த விதி குரலை உயர்த்தாதீர்கள் என இருப்பதும், இதனை நான் பின்பற்ற வேண்டாம் என்ற உட்புரிவும் வசதியாக இருக்கிறது. அவள் கத்தினால் பதிலுக்கு கத்த எனக்கு அனுமதி உள்ளது. உரத்து பேசாதிருக்க மிகவும் முயல்கின்றேன். எனக்கு எப்படி உரத்து பேசினாலும் தவறு. விவாதத்தில் தோற்பதை, கட்டுப்பாடு இழப்பதை சுட்டி காட்டும் ஓர் அடையாளம் அது. ஒரு பாதிரியின் மகன் தன் தந்தை எழுதி வைத்திருந்த உரையை படித்துவிட்டு காகிதத்தின் ஓரம், இந்த இடத்தில் உரத்து பேசுங்கள், உங்கள் வாதம் பலவீனம் என்று கிறுக்குத்தனமாக எழுதி வைத்திருந்தானாம். இதன் பொருள் புரிந்ததல்லவா? பல சமயம் கத்தி இருக்கிறேன், பின் வருந்தி இருக்கிறேன். ஒரு வீடியோ சாதனம் வேலை செய்வதில்லை என்பதற்காக ஒரு மின் சாதன கடையில் உரத்து வாதிட்டேன். அதே நேரத்தில் எனக்கு தேவையானதை பெற்றாலும் அது ஒரு மோசமான அனுபவம். நான் அவமானமாக உணர்ந்தேன். நீங்களும் என்னை போல உரத்து பேசுவீர்கள், கத்தி பேசுவீர்கள் என்றால் என்ன செய்வது? சவாலான சூழலில் உரத்து பேசுவதை தவிர்க்க அந்த இடத்தை விட்டு அகல்வது நல்லது. என் பக்கம் நியாயம் இருக்கும்போது அது மிகவும் கடினம். நம்மை உரத்து பேச வைக்க பல விடயங்கள் உண்டு. பல நேரங்களில் கொஞ்சம் உரக்க அது நியாயமாக கூட இருக்கும். பேசியிருந்தால் நமது காரியம் கூட முடிந்துவிடக்கூடும். உயிருள்ள நம்மை போல உணர்வுள்ள மனிதர்களிடம் பழகி கொண்டிருக்கிறோம். உயிருள்ள நம்மை போல உணர்வுள்ள மனிதர்களிடம் பழகி கொண்டிருக்கிறோம். எதிராளியை முதலில் தொடங்கினாலும் உரத்து பேசுவது எந்த விதத்திலும் நியாயமாகாது. இந்த தருணங்களில் மனிதர் தம் பொறுமையை இழக்கின்றனர். நியாயமானது போலித்தனமானது. ஒருவரது கால் மேல் நீங்கள் வாகனத்தை ஏற்றிவிட்டீர்கள். ஒருவரது கால் மேல் வாகனத்தை ஏற்றிவிட்டீர்கள். மன்னிப்பு கேட்கவோ தவற்றை ஏற்கவும் மறுக்கிறீர்கள். அந்த நேரத்தில் அவர் உரத்து பேச அனுமதியுண்டு. இரண்டாவது நிலை, உரத்து பேசினால் வேலையை சாதித்து கொள்ளலாம் என நீங்கள் நினைப்பது. இது மிரட்டுவது. அவர்களை நீங்கள் அலட்சியப்படுத்தலாம்.
சூழலை புரிந்து கொண்டு அவர்களை கட்டுப்படுத்தலாம். திரும்ப உரத்து பேச உங்களுக்கு அப்போதும் அனுமதி இல்லை. உரத்து பேச வேண்டிய சம்பவங்கள் சில உண்டு. குழந்தைகள் தம் அறையை சுத்தமாக வைத்திருக்காதது, உங்கள் கம்ப்யூட்டர் பழுதடைந்து பலமுறை சொல்லியும் செயல்படாதது, பல நிமிடங்கள் காத்திருந்தும் ஆபரேட்டர் லைனில் வராதது, கவுண்டரை நெருங்க முடிந்தது, பலகை தொங்க விடுவது, முட்டாள் என்று தெரிந்த ஒருவன் உங்களை வேண்டுமென்றே புரிந்து கொள்ளாமல் இருப்பது, இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே அடுக்கடுக்காக மேலே போகலாம். ஆனால் இந்த விதியை எளிமையாக எப்படி இருந்தாலும் நான் உரத்து பேசப் போவதில்லை என்று எடுத்துக்கொண்டால் பின்பற்ற சுலபமான அளவுகோலாக அது மாறிவிடும். என்ன நிகழ்ந்தாலும் எந்த நேரமும் அமைதியாக இருக்கும் ஆச்சரிய மனிதராக நீங்கள் அறியப்படுவீர்கள். அமைதியானவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள், நம்ப தகுந்தவர்கள். அவர்களை மற்றவர்கள் திரும்பி பார்க்க வைப்பது மட்டுமல்ல, பொறுப்புகள் தேடி வரும், வேலைகள் தேடி வரும். அமைதியானவர்கள் நிலைத்திருப்பார்கள். நாளை சந்திப்போம்.